வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பெஸ்ட்டான டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோங்க. நம்ம வந்து ரேஷன் கடை பாம் ஆயிலை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரேஷன் கடை பாம் ஆயில் மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து கடையில் வாங்கினாலும் சரி, அது விலை வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லாருமே வாங்குவாங்க. அதை வந்து எப்படி அதில் உள்ள நச்சுத்தன்மையை எப்படி எடுத்து நம்ம எல்லாருமே நார்மலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரேஷன் கடை பாம் ஆயிலாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கின பாம் ஆயிலும் சில பேருக்கு வந்து ஒத்துக்காதுங்க. பொதுவாகவே குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வயிறு வாயெல்லாம் வெந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாமாயிலுடைய நச்சுத்தன்மையை நம்ம வந்து முறிக்க போகிறோம். அதுக்கு எடுத்துருக்க பொருள் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸில் புளியை எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த புளியை இப்படி கையில் எடுத்துக்கிட்டு இதே மாதிரி ஒரு ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ புளியை வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. கல்லுப்பை அந்த புளியில் வந்து சேர்த்துட்டு இதே மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். கல்லுப்பு வந்து வெளியில் வந்து பிரிஞ்சு போயிடக்கூடாது, அதுக்காக தான் நம்ம வந்து இதே மாதிரி ரெடி பண்ணுறோம். இப்போது லெமன் சைஸில் நல்லா உருட்டியாச்சுங்க. இப்போது நம்ம வந்து ஒரு அடிகனமான பாத்திரத்தை கேஸ் ஆன் பண்ணி வைக்க போகிறோம். இரும்பு பாத்திரமாக இருந்தால் பெஸ்ட்டுங்க. நான் வந்து சில்வர் பாத்திரம் வச்சுருக்கேன், கடாய். இப்போ கடாய் வந்து நல்லா சூடாயிருச்சுங்க. நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற பாமாயிலை நம்ம சேர்க்க போகிறோம். பாமாயிலை பொறுத்தளவு இந்த மாதிரி தாங்க திக்காக இருக்கும். 1 லிட்டர் பாமாயிலை நம்ம வந்து கடாயில் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சுங்க. இப்போ இந்த பாமாயிலை வந்து முறிக்க போகிறேங்க. அதுக்கு எடுத்துருக்க பொருள் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு துண்டு அளவுக்கு சுக்கு எடுத்திருக்கேன். இப்போது டைரெக்டாக வந்து நம்ம பாமாயிலில் சேர்த்தாச்சு, சுக்கை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து புளியில் வந்து உப்பை வந்து நல்லா ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்க்கணும். இப்போது சேர்த்துட்டு நல்லா மழன்னு கேஸ் வந்து ஹையில் இருக்கணுங்க. நல்லா மழன்னு கொதிக்கணும். பாருங்கள், இதே மாதிரி நல்லா கொதிக்கணுங்க. கேஸ் வந்து சிம்மில் வச்சிடாதீங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். பாருங்கள், நல்லா கொதித்து அந்த சுக்கு வந்து மேலே வந்துருச்சு. நம்ம போடையில் உள்ளே இருந்துச்சு. இப்போது நல்ல சுக்கு வந்து நல்ல மேலே வந்துருச்சு. புளி பாருங்கள், நல்ல பபிள்ஸ், அதாவது பெரிய பெரிய பபிள்ஸ் வந்துட்டுருக்கு. 5 நிமிஷத்துக்கு கொதித்து நல்ல கொதிப்பெல்லாம் அடங்கிருச்சுங்க. உங்கள்கிட்ட வந்து சுக்கு இல்லைன்னா 5 இலை கொய்யா இலை இருந்தால் கூட இதுக்கு சேர்த்துக்கலாம். சுக்குக்கு பதிலாக கொய்யா இலை கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்ல நச்சுத்தன்மையை எடுக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க. இப்போது நம்ம வந்து புளியையும் அந்த சுக்கையும் நம்ம வந்து வெளியில் எடுக்க போகிறோம். எடுத்துட்டு அதை வந்து தூர போட்டுட்டு நீங்கள் வந்து எண்ணெயை வந்து தாராளமாக நல்லா யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து அதில் உள்ள நச்சுத்தன்மையை வந்து முறிச்சிட்டோம். இப்போ நம்ம நார்மல் எண்ணெய் மாதிரி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.